மணி கான்ட் பை ஹாப்பினஸ். அப்படியா? சரி, அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் எத்தனை பிரச்சனைகளை நம்ம கிட்ட பணம் இருந்தால் சால்வ் பண்ண முடியும்? அதில் நமக்கு ஒரு 90% பிரச்சனைகளை நம்மளால் பணம் இருந்தால் சால்வ் பண்ண முடியும்னா அப்போ நமக்கு மணி கேன் பை ஹாப்பினஸ். பை ஹாப்பினஸ்னா காசு கொடுத்து அண்ணே 2 ஹாப்பினஸ் கொடுங்க அப்படி வாங்க முடியாது. நமக்கு பணம் ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும். நமக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, அதை பணம் இருந்தால் சால்வ் பண்ணால் அப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. அது கிட்டத்தட்ட பணத்தால் ஹாப்பினஸை வாங்குற மாதிரி தானே. அப்போ பணத்தை கொடுத்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணி நம்ம ஹாப்பினஸை வாங்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ பணக்காரவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்களா? பணம் நிறையா இருக்கிறவங்களுக்கு மணி கான்ட் பை ஹாப்பினஸ் தான். பார்த்தீங்களா, ஒரே விஷயம் தான், ஆனால் 2 விதமான மக்களுக்கு வேற வேற மாதிரியான. பணம் இல்லாதவங்களுக்கு மணி கேன் பை ஹாப்பினஸ், பணம் இருக்கிறவங்களுக்கு மணி கான்ட் பை ஹாப்பினஸ். ஏன் பணம் இல்லாதவங்களுக்கே கூட பணத்தினால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளும் இருக்கும்ல. என்னவோப்பா, ஆனால் பணம் இருந்தால் அவங்க ப்ரிவிலேஜ்டு தான். நம்ம எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அப்போ பணம் தான் எல்லாமே வா. பணம் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் எல்லாமே வா. பணம் இல்லாமலும் சந்தோஷமாக வாழலாம், ஆனால் அதுக்கு நமக்கு ஆசைகளும் தேவைகளும் இருக்கக்கூடாது. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் எனக்கும் தெரியல. இது சும்மா இந்த மணி கான்ட் பை ஹாப்பினஸ்ன்றது என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட தாட்ஸ் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்றதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் முக்கியம். அதனால அதை கமெண்ட்ஸில் போடுங்க.